உருவாக்குறதுக்குன்னு ஒரு காலங்களை எடுத்துக்குவார். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் யாருமே மனசு தளர விடாமல் சோர்ந்தே போகாதீங்க. ஏற்ற நாள் கண்டிப்பாக வரும். கடினமாக தான் இருக்கும். சிலது நமக்கு புரியாதது மாதிரி தான் தெரியும். சிலர் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் கடக்க பண்ணுவேன். எப்படி கடக்க பண்ணுவேன் அப்படின்னா, யாருமே கடக்காத பாதையில் கடக்க பண்ணுவாராம். எப்படியாமா? உங்கள் மேலே தரிசனம் ஒன்று இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே ஆண்டவருடைய விஷன் ஒன்று கத்தர் ஒன்று வச்சுருந்தாருன்னா, உங்களை கத்தர் எப்படி ட்ராவல் பண்ண வைப்பாருன்னா, யாருமே கடந்துராத பாதையில் கத்தர் உங்களை கடக்க பண்ணுவார். சிலருக்கு புரியவே புரியாது, ஏன் என்ன இந்த பாதையில் கடக்க பண்ணீங்க. நிறைய பேருக்கு இந்த பாதையே இருக்காது, ஆனால் உங்களுக்கு அந்த பாதை புதுமையாக இருக்கும். இந்த பாதையிலலாம் நான் நடக்கணுமா? இந்த பாதை எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை? பாருங்கள், மோசே உருவான காலத்தில் இறந்து போன குழந்தைங்களுக்கு சாப்டர் அதோட முடிஞ்சிச்சு.